நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகங்களில் ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை கலெக்டர் வந்து நேரடியாக பொதுமக்கள்கிட்ட இருந்து மனுக்களை வாங்கி சம்மந்தப்பட்ட துறைகளுக்கு அனுப்பி அவங்களோட குறைகளை தீர்த்து வைப்பாங்கல்ல. அதே மாதிரி நம்ம மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகங்கள்லையும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலையும் எஸ்பிடிசி இவங்க கமிஷனர் எஸ்பிடிசி இவங்க 3 பேருமே நேரடியாக பொதுமக்கள்கிட்ட இருந்து மனுக்களை வாங்குறாங்க. அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நம்ம தமிழ்நாடு காவல்துறையை பொறுத்த வரைக்கும் பல்வேறு பிரிவுகள் இருக்குது. மாநகர காவல்துறை, மாவட்ட காவல்துறை, ஆயுதப்படை, பட்டாலியன், சிபிசிஐடி, சிலை கடத்தல் தடுப்பு, ரேஷன் பொருட்கள் தடுப்பு, மதுவிலக்கு, இப்படின்னு பல பிரிவுகள் நம்ம தமிழ்நாடு காவல்துறையில் இருக்குது. இதை பொறுத்தளவில் அவங்க டிஜிபி இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே ஏடிஜிபி இருப்பாங்க. அப்படியே நீங்கள் மாவட்டங்களுக்கு வந்துட்டிங்கன்னா தென்மண்டல ஐஜி, மத்திய மண்டல ஐஜி, வடக்கு மண்டல ஐஜி அப்படின்னு இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே ரேஞ்ச் டிஐஜி இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே ஏடிஎஸ்பி இருப்பாங்க, டிஎஸ்பி இருப்பாங்க, இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க, எஸ்எஸ்ஐ இருப்பாங்க, 2ஆம் நிலை காவலர், முதல்நிலை காவலர், இவங்கெல்லாம் இருப்பாங்க. மாநகர காவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து சிஓபி கமிஷனர் ஆஃப் போலீஸ், தமிழ்நாடு அதாவது மாநகர காவல் ஆணையர் அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே டிசி ஹெட் குவார்ட்டர் இருப்பாங்க. அந்த மாநகரத்தை அவங்க எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்து இப்படின்னு அதை பிரிச்சிருப்பாங்க. அதுக்கு ஒவ்வொரு டிசியை வந்து அவங்க நியமிச்சிருப்பாங்க. டிசி ஈஸ்ட், டிசி வெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி டிசி கமிஷனர்களை அவங்க வந்து நியமிச்சிருப்பாங்க. இதில் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை நம்ம வந்து மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் கமிஷனர் ஆஃப் போலீஸ் அவங்க வந்து பொதுமக்கள்கிட்ட இருந்து மனுக்களை நேரடியாக வாங்குவாங்க. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் எஸ்பின்னு சொல்லக்கூடிய சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பொதுமக்கள்கிட்ட இருந்து நேரடியாக மனுக்களை வாங்குவாங்க. அவங்க எதுக்கு அந்த மனுக்கள் வாங்குகிற முகாம் நடத்துகிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, அதை வந்து உள்ளூர் போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு சரிவர நடவடிக்கை எடுக்கலை, அல்லது அதில் உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்குது அப்படின்னா, அதை ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை நடத்தப்படக்கூடிய இந்த முகாமில் நீங்கள் நேரடியாக போய் மனுக்களை கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை கூப்பிட்டு விசாரித்து உங்கள் புகார் மனுக்கு தீர்வு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை நடத்தப்படக்கூடிய இந்த குறை தீர்ப்பு நாள் முகாம்